நாங்கள் சென்னைக்கு புதுசு, வாடகைக்கு ஏதாவது வீடு பிடிச்சி கொடுக்க முடியுமா? சென்னைக்கு வந்த புதுசில் நானும் திக்கு தெரியாமல் தான் நின்னேன். முதல்ல போஸ்டர் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆட்டோ வாங்கினேன். இந்த நேரத்தில் யார் வீட்டு வாசலில் போய் நின்று வீடு வாடகை கேட்குறது? வீடு பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஊரில் கோழி அடைக்கிற அளவுக்கு இடம் இருக்குல்ல, அவ்வளோ சின்ன இடமா இருக்கும். மாடிப்படி கீழே அதை கூட 4000 5000 வாடகை சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஒரு கரண்ட் பில்லை சொன்னால் இவங்க ஒரு கரண்ட் பில்லு வாங்குவாங்க பாரு. அது கேட்டால் கரண்ட்டுக்கே ஷாக் அடிச்சிடும். சொந்த வீட்டுக்காரங்க பல பேர் மாதம் 4 தடவையாவது இந்த டயலாக்கை சொல்லிடுவாங்க. இஷ்டம்னா இருங்க, இல்லாட்டி காலி பண்ணிடுங்கன்னு. சென்னைக்கு பிழைக்க வந்த பல பேர் வாடகை கட்டுறதுக்காகவே வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்போ தான் அவர் முழிக்க ஆரம்பித்தார். அவர் மட்டும் அப்படி இல்லை, நாம் எல்லாருமே அப்படி தான். எதிரில் நிற்கிறது யாருங்கிறது தெரியும், நாம் யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நாம் யார்? இங்கே தான். வாங்க. சரி, இந்த வீடு தான் சொன்னேன். ஓ, பார்த்து வாப்பா. மாடியில் தான். வீடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். இதுதான் நான் சொன்ன வீடு. வாங்க. வீடு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். சரிங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கிச்சன் இருக்குது, பாத்ரூம் வெளியில் இருக்குது. தண்ணிலாம் எப்படிங்க? தண்ணிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே பைப் இருக்குது, அப்படி இல்லைனா கீழே அடிப்பம்பு இருக்குது, அதில் போய் அடித்து எடுத்துக்கலாம். சரி. வாடகை 3000, அப்புறம் கரண்ட் பில்லு முறவாசலும் ஒரு 500 வரும். வாங்க. என்ன வீடு பிடிச்சிருக்கா? வாமா. நல்லா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேப்ப மரம், பூசாத செவுரு, தளம் போடாத வீடு, அப்படியே எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. என்னையா சொல்கிற? ஊரில் இருக்க மாதிரியே இருக்கிறது சென்னைக்கு எதுக்கே வரணும்? சென்னையில் மட்டும் என்ன பணமும் சந்தோஷமும் கொட்டியாக கிடக்கு? காலிலேருந்து எவ்வளோ வீடு பார்த்தோம், எத்தனை மனுஷங்கள் நேரில் பார்த்தோம். எல்லார் மூஞ்சிலும் எவ்வளோ கவலை. யாராவது சந்தோஷமாக இருக்காங்களா? ஏன், நான் சென்னைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் 10 ரூபா சேர்த்து வைக்க முடியல. என் பிள்ளைங்க வளர வளர கடனும் வளர்ந்து கிடக்கு. இப்போ நான் ஊருக்கும் போக முடியாமல், நிம்மதியாக சென்னையிலையும் இருக்க முடியாமல், ஒரு மனுஷனாக கடமைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் பயப்படுவீங்க, பொம்பளை போல வேறு கூட்டு வந்திருக்கேன் சென்னையில் பிழைச்சிக்கலான்னு நம்பிக்கையோட. உன் நம்பிக்கை இந்த சென்னை காப்பாற்றணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வீடு பிடிச்சிருக்கா? வீடு நல்லா இருக்குங்க. அப்படியே அந்த போஸ்ட் ஓட்டுற மாதிரி ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக. சரி, அதையும் பார்க்கலாம். பாருங்கள். அப்படியே குழந்தைக்கு ஸ்கூலும் அது பார்த்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுக்க. நம்ம காலைல பார்ப்போம். சரியா? வரேன். ஏய், ஒரு ஆள் தேடி வருவான், என்னை கேட்டால் பார்க்கலன்னு சொல்கிறீங்க என்ன? சரியா? யாருங்க இவன்? யாருக்கு தெரியும்? வந்தா இடிச்சா ஆகும். நான் எவனையும் காணோம். வந்தானுங்களா? வரல. ஆமா, என்ன புதுசா இருக்கீங்க? என்ன வீடு பார்க்க வந்துக்கிறீங்களா? நீ யாரா? பொண்ணு அப்பாவா? அம்மா வரல? வாய மூடு. இது எதுக்கு இப்போ உனக்கு? யார் நீ முதல்ல? ஐயா, என்ன பேசா மூஞ்சா காட்டுற? பக்கத்து வீட்டில் தான் நானும் என் தாத்தாவும் குடுத்தன இருக்கிறோம். அதுக்கு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணுமா? போடா. ஏதோ பக்கத்து வீட்டில் குடுத்தன வர போகிறாங்களேன்னு கேட்டால் ரொம்ப தான் பேசுகிற. பாப்போ மூஞ்சா பாரு. இவன் பெரிய இவன். என்னங்க அவன் பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான்? எல்லா தெருவிலையும் இப்படி ஒருத்தன் இருக்க தான் செய்வான். நாம தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். வீட்டை மாற்றிட்டு போக முடியுமா என்ன? பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க. வேலை விஷயமா காலைல பேசிக்கலாம். வரட்டா? சரிங்க. சரி, ஓகே. நம்ம அம்மா இருந்திருந்தா நம்ம இங்கே வந்திருக்கவே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம் ஜாலியாக. ஏன்பா கடவுள் இப்படி பண்ணிட்டாரு? ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளு. ஒரு மனுஷன் சந்தோஷமாக பூந்தோட்டத்தில் நடந்து வந்துட்டு இருந்தானா. அவன் கூடவே கடவுளும் வந்துட்டு இருந்தாரான். அப்போது ஒரு நாள் என்னாச்சா, அந்த பூந்தோட்டம் முடிஞ்சு பாலைவனம் ஆரம்பிச்சிருச்சான். பாலைவனம் ஃபுல்லாக மண், பயங்கர வெயில், பயங்கர சூடு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இவன் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தானா. பார்க்கும்போது ஒரு ஜோடி கால் தடம் தான் இருந்துச்சான். அப்போ இவன் ரொம்ப கோவமா, ஏய் கடவுளே, நான் சந்தோஷமாக பூந்தோட்டத்தில் நடந்து வரும்போது என் கூடவே வந்த, நான் இப்போ கஷ்டப்பட்டு பாலைவனத்தில் நடந்துட்டு இருக்கும்போது என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கோவமாக கத்துனானா. அப்போ அவனுக்கு கடவுளுடைய குரல் கேட்டுதான்,
ஏய் மனிதா, நீ பார்க்குற கால் தடம் உன்னுடையது அல்ல, அது என்னுடைய கால் தடம் அப்படின்னாராம். நீ என் தோளில் தான் இருக்க, உன்னுடைய துன்பங்களையும் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னையும் நான் தான் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கடவுளுடைய குரல் கேட்டுதான். இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? நம்மளோட துன்பத்தப்ப தான் கடவுள் நம்மளை ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாரு. வெரி குட். வாங்க. ஏய் பார்த்து. என்னடா மதன் எப்படி இருக்க? அண்ணே, ரவி அண்ணே எப்படி நல்லா இருக்க? இருக்கேன். எங்க முத்தனங்க? முத்தண்ணே உள்ளதான் இருக்காரு. முத்தண்ணே யாரா? ஆட்டோ ரவி அண்ணன் வந்திருக்காரு பாரு. வாரவீனே, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். சொன்னேன்ல அண்ணன் சொல்லியிருக்கேன். சரி பேசிட்டாரு அவரு. சரி. உன்னை பார்க்க சொன்னாரு. என்னன்னு பார்த்து கொடு. போஸ்டர்லாம் விட்டு வரா? இல்லை இனிமேல் தான் பழகணும். அவரு கற்றுக் கொடுக்கணும். அவருக்கு கத்துப்பீங்கல்ல? கற்றுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா சரி வரட்டும். ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அரியலூர் பக்கம் தான். சரி, சரி. பாப்பா அவர் பொண்ணு தான். சரி சரி பார்த்து பண்ணு. இதை நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம். சரி ரைட்டு. அண்ணன் இருக்காரு. வண்டி ஒரு வண்டி பழைய வண்டி இருக்கு. சரி ஓகே ஓகே. கீழே நிற்கிற வண்டி தானே, அதெல்லாம் சரி ஏதோ சொல்லிட்டுக்கலாம். சம்பளத்துல பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி அதை பண்ணிக்கலாம். சம்பளத்தை கொஞ்சம் பிடிச்சிக்கோ, பரவாயில்ல. காலைல சீக்கிரம் வந்துருங்க. அப்புறம் குடம்பக்கம் ஏரியா ஃபுல்லா ஓட்டணும். என்ன பக்காவா ஓட்டணும், இல்லைன்னா அவனுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. உடம்பாக்க எதுவும் தெரியுதுல? காலைல நம்ம வீடு பார்க்க போனோம். இளையராஜா ஸ்டுடியோ கூட காமிச்சேனே, அது பக்கத்துல தான். உனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும், அதை பார்த்து. சரி நான் என்ன சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை அதை இல்லை. சொல்லி கூட நீ கூட இருந்துக்க 2-3 நாளைக்கு. பார்த்துக்கிறேன். டேய் சாவி எங்கடா இருக்கு? அண்ணே சாவி, வண்டி சாவி இருக்கா? தூக்கி போடு. இந்தாங்கண்ணே. இந்தாங்க. சரியா? சரி, வண்டி நான் கொடுத்துறேன். பார்த்துக்கிறேன். காலைல சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். சரிங்க. சரியா? வாங்க வாங்க. நன்றி. வரப்பா. நீ கேட்டியன்னு போஸ்ட் ஓட்டுற வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். சரி. ஆனால் இப்போல்லாம் போஸ்ட் ஓட்டுற வேலையிலையும் கவர்மெண்ட் ரொம்ப கெடுபிடி காட்டுறதால பல பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்போ தான் ஏதோ ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆகும். ஆமாம் நீ ஆட்டோ ஓட்டுவல்ல? ஓட்டுங்க. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் போகட்டும். நீ ஒரு ஆட்டோ வாங்கிக்க. சரிங்க. போஸ்ட் ஓட்டுற வேலையும் பார்த்துக்கிட்டு ஆட்டோவும் ஓட்டினா ஏதோ 4 காசு கிடைக்கும். நீங்கள் பொழப்பு ஓட்டிக்கலாம். சரி. ஒரு விஷயத்தை நம்ம தீவிரமாக யோசிச்சுட்டே இருந்தால் அந்த விஷயமே நம்ம உலகமாயிடும். அப்படி தான் என் மகன் மட்டுமே என் உலகமாக இருந்தான். ஒரு நாள் என் உசுரை பிடுங்கி வீசுகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹாய், நல்லா படிச்சியா? உக்காரு. உக்காண்டியா? அப்பா, என்னம்மா? இன்னைக்கு மத்தியானம் யூரின் போகிற இடத்துல பிளட்டு வந்துச்சுப்பா. என்னம்மா சொல்ற? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்ரூம் போனேன். பார்த்தா பிளட்டாக இருந்துச்சுப்பா. சரி, நீ உக்காரு. ஆமா சார், டாக்டரை பார்க்கணும். இருக்காங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி உட்கார் சார். லேடி டாக்டர் தானே? லேடி டாக்டர் தான் சார். இது என்ன? தங்கம், குடிக்கதான் வாங்கிட்டு வரட்டுமா? இளநீ, மோர் அந்த மாதிரி? அது வந்து அனுப்புங்க சார். ஓகே சார், நீங்கள் உள்ளே போகலாம். வா போலாம். வணக்கம் டாக்டர். உட்கார். உட்காருமா. சொல்லுங்க, பாப்பாக்கு என்ன பிரச்சனை? இது என் பொண்ணு பூமிகா. திடீர்னு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. எனக்கும் அம்மா இல்லை, அவளுக்கும் அம்மா இல்லை. அதான் என்ன பண்ணுறது, என்ன சாப்பாடு கொடுக்கறது எதுவும் தெரியாது. அம்மா இல்லைனாலே பிரச்சனை தான். ஆமாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். பாப்பா அப்படி போறியா?
என்ன படிக்கிறீங்க? 8th. படு. நர்ஸ், நர்ஸ். சொல்லுங்க டாக்டர். பாப்பாவை மேலே கூட்டிட்டு போங்க. வாமா. என்னாச்சு? வா. டாக்டர் என்னாச்சு? உட்காருங்க சார். பாப்பா, நீ கொஞ்சம் வெளியில இருக்கியா? நீ வெளில இருமா. சரிப்பா. உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என்னோட பொண்ணும் தான் டாக்டர். உங்க வீட்டு பக்கத்துல ஆம்பளை பசங்க. என்னாச்சு? இதை நான் எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல. சொல்றதை கேட்டு எமோஷனல் ஆகாதீங்க. உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போற இடத்துல இல்ல விளையாட போற இடத்துல யாராவது ஆம்பளை பசங்க தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு பாப்பா ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு இப்ப ஏஜ் அட்டன் பண்ணல. வேற பாலியல் ரீதியா காயப்பட்டிருக்கா. டாக்டர் என்ன சொல்றீங்க? அவளுக்கே தெரியாம சாக்லேட்லேயோ ஐஸ்கிரீம்லேயோ கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ மயக்க மருந்து கலந்து கொடுத்து குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி குளோரோஃபார்ம் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். காயத்துக்கு மருந்து எழுதி கொடுக்குறேன். மேற்கொண்டு நான் என்ன டாக்டர் பண்றது? போலீஸ் கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதைத்தான் செய்யணும். ஆனா அதனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தராதா? இன்னைக்கு சட்டம்லாம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போய் கிடக்குது. மேலும் போலீஸ்காரங்க உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்க மனசை இன்னும் அதிகமாக காயப்படுத்தும். அப்போ இதை இப்படியே விட்டுற சொல்றீங்களா? சில விஷயங்களை விட்டுட்டு கடந்து போறதுதான் ரொம்ப நல்லது. மிச்சம் இருக்கிற நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வைக்கும். வெறி நாய் கடிச்சா ஊசி போடுற மாதிரி நம்ம உடம்ப தான் சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு வெறி நாயை துரத்திட்டு போனா நமக்கு தான் கஷ்டம். இது இது எப்போ டாக்டர் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? கடந்த 48 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கலாம். அதாவது லாஸ்ட் 2 டேஸ்க்குள்ள.
என் பொறுப்பு. சரி ஆனா நீ என் பணத்தை கரெக்டா கொடுக்கணும். கொடுத்துட்றேன்பா. இல்லைன்னா நான் யாருன்னு தங்கம், உனக்கு பாத்துக்க. நீ இங்கே இரு. இல்லாமல் இப்படி என்ன? பாரு. அதுக்கு ஏன் நீ இங்கே இரு. கவலைப்படுற? அப்பா அதை அவனுக்கு வந்துடுறேன். எப்படி குட்டி கரணம் போடணும், எப்படி கூல கும்பிடு போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. காரியத்தை கச்சிதமாக முடிச்சிருவான். சரவணா, அப்பா சொல்கிறத நல்லா கேட்டுக்கையா. வாழ்க்கையில் நாம் நேர்மையாக போகும்போது எந்த பிரச்சனைக்கும் எதுக்கும் பயப்படவே கூடாது. நம்ம பயம் நமக்கு பலமாக இருக்கணுமே தவிர பலகீனமாக இருக்கக்கூடாதையா. தப்புன்னு தெரிஞ்சா தட்டி கேட்கணும், சரியா? அப்போ தான் நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு அர்த்தம். இன்னைக்கு சட்டம்லாம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போய் கிடக்குது. அவங்களே 1,00,000 கேட்டாங்கப்பா. அவங்க இவங்கன்னு எல்லாருமே அப்படிதான்டா. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காருங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். தாராளமா போய் கொடுங்க. தங்கமான மனுஷன், காவல்துறை உங்கள் நண்பன் தெரியுமில்ல, தைரியமா போய் கொடுங்க. சரி. ஓகேங்களா? சரி. வணக்கம் சார். வணக்கம். சொன்ன பணத்தை எடுத்துட்டு வந்தீங்களா? காசு இல்லைண்ணா எங்க கையில. காசு இல்லைன்னா இருந்தாலும் எதுவும் செய்ய மாட்டாரியா? ஆனா நீங்க தானே பார்த்து பணம். அதெல்லாம் இல்ல, அந்த பார்ட்டி பணம் கொடுக்க ரெடியா இருக்கான். இன்ஸ்பெக்டருக்கு பணம் தான் முக்கியம். உங்க வேலை நடக்கணும்னா போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்கய்யா. வெறும் பேச்சு வேலைக்கு ஆகுது, போங்க. நீ என்ன வாயை பார்த்துட்டு இருக்கேன், வா. நேரம் வா. பாமா போலாம். குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் ஒவ்வொரு 155 நிமிஷத்துக்கும் 16 வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தை வன்புணர்ச்சிக்கு ஆளாகுது. 2007 பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகம் நடத்திய ஆய்வில் 22% குழந்தைகள் கடுமையான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 51% குழந்தைகள் மற்ற பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் தேசிய குற்ற ஆவண காப்பகம் 2018ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு நாளும் 109 குழந்தைங்க பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களாம். இதில் பதிவான மொத்த வழக்குகள் 39,827. இது 2017 பதிவான 32,608 வழக்குகளை விட 22% அதிகங்க. பாலியல் வன்முறை வழக்குகளை பொறுத்தவரை மகாராஷ்டிரா 2,832 வழக்கோட முதல் இடத்துலையும், உத்தரப்பிரதேசம் 2023 வழக்கோட 2வது இடத்துலையும், தமிழ்நாடு 1457 வழக்கோட 3வது இடத்துலையும் இருக்குது. இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் தினசரி 4 குழந்தைங்க பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்கன்னு கணக்கெடுத்திருக்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே வழக்குகளாக பதிவானது மட்டும்தான். இன்னும் வெளியே தெரியாமல் எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. அன்னைக்கு பொருளாதாரம் இல்லைன்னு பெண் குழந்தைங்கள மறுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண் குழந்தைங்கள மறுக்கிறாங்க. அப்பா அப்பா என்னம்மா இப்போ முடிச்சிட்ட? தூக்கம் வரலையா? என்னப்பா பண்ணலாம்? என்னம்மா? அந்த டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நானும் கேட்டேன்ப்பா. பாலியல் ரீதியாக காயப்பட்டிருக்கான். அவளுக்கே தெரியாமல் சாக்லேட்லேயோ ஐஸ்கிரீம்லேயோ கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ மயக்க மருந்து கலந்து கொடுத்து குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க.
என்னப்பா பண்ணலாம்? போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினச்சம்மா. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு அந்த டாக்டரே சொன்னாங்களேப்பா. பேசாமல் நம்ம சென்னை விட்டு வேற ஊருக்கு போயிடலாமாம்மா? எல்லா ஊர்லேயும் மனுஷங்க இருப்பாங்க தானேப்பா. வெறிநாய் கடிச்சா ஒரு ஊசி போட்டு நம்ம உடம்ப சரி பண்ணிக்கலாம். அந்த வெறிநாயை இப்போ என்னப்பா பண்ணுறது? அதை அப்படியே விட்டுட்டா இன்னும் 4 பேர் கடிக்காதாப்பா? தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சி தண்டிக்கணும்னு உனக்கு தோணலையாப்பா? எனக்கு அவனை அப்படியே கண்டுபிடிச்சி குத்தி கொல்லணும் போல இருக்குமா. ஆனால் என்னப்பா? உன்னுடைய எதிர்காலம். எனக்கு நைட்டில் யூரின் போகிற இடத்துல எவ்வளோ வலிச்சது தெரியுமா? டாக்டர் கொடுத்த மருந்து எவ்வளோ எரிச்சல் தெரியுமா? நான் தூங்கலப்பா. நீ கஷ்டப்படுவேன்னு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். அன்போ வலியோ திருப்பி கொடுக்கணும்பா. அவனை கண்டுபிடிச்சு கொன்னுடுவோம்பா. தங்கம், சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவனை கொல்லணும்பா. அப்பதான் அந்த காயம் ஆறும். டாக்டர் கொடுத்த மருந்தால ஆறாது. டாக்டர் கடந்த வியாழன் வெள்ளி இந்த 2 நாளுக்குள்ளே தான் நடந்திருக்கும்னு சொன்னாங்கல்லம்மா. அப்போது இந்த 2 நாளில் நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிறத யோசிச்சு பார்க்கணும். குறிப்பாக நீ எங்கெல்லாம் போன, என்னெல்லாம் பண்ணாங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அலசி பார்க்கணும். என் வண்டியில் பெட்ரோல் தெரியல நீ. ஐயா என்ன பேசினிருக்கீங்க? கையெடு. நானே வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வந்துக்கிறேன். என்கிட்ட வந்து பெட்ரோல் திருடினா அது திருடினு பாங்க. செக் பண்ணுறேன் இவனை. நீ அச்சுக்கல காமிக்கிறேன். நில்றா கைடியா ஏதோ திட்டு பண்ண செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கிறீங்க. என்ன பெட்ரோல் திருடினா கையில் தானே இருக்கணும். எங்கே இருக்குது பெட்ரோல்னா? குடிக்கவா முடியும்? போங்க. நானே வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிறேன். பெட்ரோல் தண்ணி அது தண்ணியா நோண்டுக்கிறானுங்க. டீ குடி. ஸ்கூலு டைம் ஆச்சு.
எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. டீ குடி, டீ குடி, டீ குடி. இந்தா டீ குடிச்சிட்டு குளிச்சிரு. நீ குளிச்சு ரெடி ஆகிடு. நான் போய் டிஃபன் பண்ணி வச்சிடுறேன். சரியா? சீக்கிரம் ரெடி ஆகிடு. ஐயோ, தூக்கிட்டேனே. டிஃபனே பண்ணலையே. நானே பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? நீ கீழே போயிடு, நான் சட்டுன்னு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வந்து ஸ்கூலில் விடுங்க. ஓகே. ஸ்பீட் பிரேக். போப்பா. ஓகே. பேக்கெல்லாம் எடுத்துட்டியா? அதான் பேக் மாட்டிருக்கேனே. திரு சக்கரவர்த்தி அவர்களே. அப்பா, இவருக்கு தான் நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் பாராட்டு விழா நடக்க போகுது. அப்படியா? அதில் தான் நான் பரதநாட்டியமும் ஆட போகிறேன். பரதநாட்டிய ட்ரெஸ்ல நான் சூப்பராக இருப்பேன். நாளைக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும். கண்டிப்பாக வந்துடுமா? ஆமாம், அவருக்கு எதுக்கு பாராட்டு விழா? இவர் எங்கள் ஸ்கூலுக்கு 50 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காரு. அப்பா, 50 லட்சமா? 50 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்ததுனால இவருக்கு பாராட்டு விழா மட்டும் இல்லை, இவங்க இப்போ அரசு மேல்நிலை பள்ளின்னு இருக்கிற எங்கள் ஸ்கூலை இனிமே சக்கரவர்த்தி அரசு மேல்நிலை பள்ளின்னு மாற்றிடுவாங்களாம். அப்போ சர்டிஃபிகேட்லாம் எல்லாத்துலேயும் சக்கரவர்த்தி அரசு மேல்நிலை பள்ளின்னு தான் வரப்போதும். ஓ, அப்போ காசு கொடுத்தா அரசு பள்ளிக்கு முன்னாடி வேற ஒரு பேரை வச்சுக்கலாமா? தெரியலையே. அது எப்படி சார்? என்ன சார், பொண்ணை கூட்டது நிக்க வச்சுட்டு அரை மணி நேரமா டிஸ்கஷன்? இல்லைங்க, போங்க சார். நீ உள்ள போமா. பை 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 பை. சீக்கிரம் போங்க. அரமண்டி போய் முத்திரை பிடிச்சி நேராக பார்க்கணும். இப்போ 1 2 3 4. இப்போ நெக்ஸ்ட்டு 1 2 3 4. அகெயின் 1 2 3 4. இப்போ அடுத்தடவு தையா தை தையா தை. அகெயின் 1 2 3 4 5 6 7 8. பூமிகா, நாளைக்கு டான்ஸில் அசத்திர்னு அசத்தி, சரியா? சார், என்ன சார் பொம்பளை பிள்ளை கணத்தை தட்டிட்டு போறீங்க? அட என்னம்மா, நான் பார்க்காத பொம்பளை பிள்ளைங்களா? போம்மா. நீ வா. ஓகே, கரெக்டாக ட்ரை பண்ணா லெவல் வந்துடும், சரியா? ஓகேவா? மற்றதெல்லாம் புரிஞ்சதில்ல உனக்கு?
தங்கம் நீ வீட்டில் இரு, அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, பத்திரமா இரு. பாய். இந்த புடி புடி. சாப்பிடு. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹே, சாப்பிட்டுக்கிறேன்ல. அவன் கொடுத்த சாக்லேட்டு ஃபுல்லாக சாப்பிட்டியா? அது ஏற்கனவே பிரிஞ்சிருந்ததா? ஆமாப்பா, ஏற்கனவே அது கால்வாசி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் மிரட்டினதுல ஃபுல்லாக சாப்பிட்டேன். மிரட்டினானா? அதை சாப்பிட்டு என்ன பண்ண? அதை சாப்பிட்டதும் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ராத்திரி நீ வந்த பிறகு தான் எந்திரிச்சேன். எங்க அந்த பையன் எங்க? பாபுவா? ஆளு 2 நாளா காணோம்பா. எங்க போனானே தெரியல. ஆபரேஷன் பண்ண எனக்கு மாத்திரை தரலாம், மருந்து தரல. அந்த கிளம்பு மூத்திர நாத்தம் தாங்க முடியலப்பா. அந்த பாபு பையில எங்கேயாச்சும் கொஞ்சம் பார்த்தா சொல்லுப்பா. அந்த முக்கு சலூன் கடை இருக்குல்ல, அங்க உட்காந்துருப்பான், போய் கூட்டின்னு வா. பாஸ். யாரு? பெட்ரோல் பாபா? அவன் பெட்ரோல் பாபு இல்ல, பிராடு பாபு. 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஓசில வாங்கி குடிச்சிட்டு நான் எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல. அவனை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். நீங்க அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்பா எங்க போனான்னு தெரியலையே. வீட்லயும் இல்லை, சலூன்லயும் இல்லை. எங்க போனா? பாபு வந்துட்டியா? இந்த கண்ணு தெரியாத கிழவன அம்போன்னு விட்டு எங்கடா போய் தொலைஞ்ச? சும்மா பொலைமையில இருக்காதியா. கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னு. சார் நடிக்காதீங்க சார். விட்டுருங்க சார். பெட்ரோல் தின்னது நான் தான் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு நைட்டு உங்க பொண்ணோட நீங்க பேசினதை நான் ஒட்டு கேட்டேன் சார். உன்னுடைய பரதநாட்டிய ஃபங்க்ஷனை தான் ஆசையா பார்க்கணும்னு ஃபாஸ்ட்டாக வண்டியில் வந்துட்டு இருந்தேன். பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப தூரமாக ஈஸியாக போஸ்ட் ரோட்டை அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல தங்கம். நேற்று தான் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். எப்படி தீந்ததுன்னே தெரில. கோச்சுக்காத தங்கம். அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? நல்லா பரதநாட்டியம் ஆடினியா? யாராவது பெரிய ஆளுங்களாம் வந்தாங்களா? நல்லா கிளாப் பண்ணாங்களா உனக்கு? நீ தான் சூப்பராக ஆடிருப்பிய. வேற லெவல். ஏன் பொண்ணாச்சே, வேற லெவலில் பரதநாட்டியம் ஆடிவே. நீ தான் சூப்பர். கோச்சுக்காத தங்கம். அடுத்த ஃபங்க்ஷன் எப்போ நீ போய் சொல்லிவிடு. ஃபர்ஸ்ட் ஆள் அங்கே நான் நிற்பேன். ஓகே? கோச்சுக்காத தங்கம். வேறு ஏதாவது உனக்கு சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? சாப்பிட்டியா? சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஏதாவது? என்ன வேணும்? 5 ஸ்டார், நெக்லஸ், என்ன சாக்லேட் வேணும் சொல்லு தங்கம், வாங்கி தரேன். கோச்சுக்காத தங்கம். ஓகே 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 சரி. நீ அப்படி சைலண்டாக தூங்கு, நானும் அப்படி சைலண்டாக படுக்கிறேன். சாப்பிட்டல்ல? சரி சரி. கோச்சுக்காத தங்கம். அடுத்த ஃபங்க்ஷன் முதல் ஆள். ஓகே. என்னால தான் அன்னைக்கு உங்க பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க டைமுக்கு போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்னப்பா இதெல்லாம்? புலம்பாதியா, சும்மா ஏரியா. சிவகுமார், உங்களை ஹெச்எம் கூப்பிடுறாரு. என்னாச்சுமா திரும்பி திரும்பி பார்த்துட்டு வர?
ட்ரெஸ் மாற்றணும், ரூம் லாக்ல இருக்கு. காருக்குள்ள வேணா ட்ரெஸ் மாத்திக்க. கார் ஃப்ரீயாக தான் இருக்குமா, நீ போய் மாத்திக்க. போ பாப்பா. தங்கம், நீ அந்த கெஸ்ட் சக்கரவர்த்தி வண்டியில் ஏமா ஏறின? அவருக்கும் உங்கள் வயசு தான்ப்பா இருக்கும். அப்பா வயசில் இருக்கிறவங்கலாம் அப்பா மாதிரி நடந்துக்க மாட்டாங்கம்மா. தங்கம், நீ அந்த சக்கரவர்த்தி வண்டியில் ஏறினதுலேருந்து இறங்கின வரைக்கும் மறுபடியும் உன் மனசில் ஓட்டிப்பார். எனக்கு ஒன்றுமே தோணலப்பா. காரில் ஏறினதும் லேசாக மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து ட்ரெஸ் மாற்றிட்டு இறங்கிட்டேன். நீ காருக்குள்ளே ஏறினப்போ இருந்த மனநிலை உடல்நிலைக்கும் காரை விட்டு வெளியில் வரும்போது இருந்த மனநிலை உடல்நிலைக்கும் ஏதாவது வித்தியாசம் உணர்ந்தியாமா? ஆமாப்பா, காரில் ஏறும்போது நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இறங்கும்போது பெயினாக தான் இருந்துச்சு. நீ பரதநாட்டியம் ஆடினதுனால வந்த பெயின்னு நினச்சிருப்ப. ஆமாப்பா. ஏன்பா அந்த கெஸ்ட் சக்கரவர்த்தி இந்த தப்பு பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கா? ஆமாம்மா. அவர் பெரிய பணக்காரர்ப்பா. அவர் இந்த தப்பெல்லாம் பண்ணுவாரா? தப்பு பண்ணுறதுல என்னம்மா பணக்கார ஏழைங்கிற வித்தியாசம்? அவங்க கேரக்டர் தாம்மா முக்கியம். அவர் கல்விக்காக நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துருக்காரேப்பா. கல்வியே டொனேஷன் ஆனதுக்கப்புறம் கல்விக்கு டொனேஷன் கொடுக்குறவங்க மட்டும் ஒழுங்காக இருப்பான்னு என்னம்மா நிச்சயம்? அப்போ நம்ம கொல்ல வேண்டியது அந்த சக்கரவர்த்தி தானேப்பா.